மாடர்ன் பேரண்டிங், ஜென்டல் பேரண்டிங், மைண்ட்ஃபுல் பேரண்டிங், பாசிட்டிவ் பேரண்டிங், ரீசன்ட் டேஸ்ல நிறைய பேரண்டிங் டைப்ஸ் நம்ம கேட்டுட்டு வரோம். பட் ஆக்டிவ் பேரண்டிங் பத்தி கேட்டிருக்கீங்களா? நான் ரீசெண்டா தாங்க ஆக்டிவ் பேரண்டிங் பத்தி கேள்விப்பட்டேன். ரொம்ப சிம்பிளா தாங்க ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பட் ரொம்ப எஃபெக்டிவான விஷயம். The famous psychotherapist டாக்டர் மைக்கேல் ஹெச் பாப்கின் தான் இந்த ஆக்டிவ் பேரண்டிங்கை ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான 3 கோர் எலிமெண்ட்ஸோட. ஃபர்ஸ்ட் ஒன் பீயிங் கோல் டிரைவன். ஆக்டிவ் பேரண்ட்ஸா இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், நமக்கா இருக்கட்டும், ஒரு கோலை செட் பண்ணணும். அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், பிஹேவியரை டெவலப் பண்ணணும், ஆக்ஷன்ஸை டெவலப் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நம்ம குழந்தைங்க ஜங்க் சாப்பிட்றது நமக்கு பிடிக்காது, அதவே கோலா எடுத்துப்போம். நம்ம குழந்தைங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிடக்கூடாது. வெளியில போய் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்ல வீட்லயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும், நம்ம சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் நம்ம போன்லயே ஆஃபரோட வரும், இது என்ன ஆஃபர் போய் பார்ப்போமே பார்த்துட்டு இருப்போம். நம்ம குழந்தைங்க அம்மா இது என்ன பாக்குற, இது ஆர்டர் பண்ணுவோமா, இது வாங்குவோமான்னு சொல்லுவாங்க. அந்த ரூல் பிரேக் ஆகிடும். இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதா இருக்கட்டும், அதை பாக்குறதையா இருக்கட்டும், நம்ம அவாய்ட் பண்ணணும். இதை அவாய்ட் பண்ணா போதுமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. நம்ம குழந்தைங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு விஷயத்த நம்ம பண்ணியே ஆகணும். ஹெல்தியான ஃபுட்ஸ்லயே நம்ம டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஒவ்வொரு தாட்டியும் ஒவ்வொரு வகையான டேஸ்ட் ஆட் பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஹெல்தி ஃபுட்ஸை பத்தின பெனிஃபிட்ஸை சொல்லலாம். பட் நம்ம குழந்தைங்க பெனிஃபிட்ஸ்க்காக அதை சாப்பிடலைனாலும் நம்ம பண்ண டெக்கரேட்டிவ்காகவும் நம்ம ஆட் பண்ண அந்த டேஸ்டி எலமெண்ட்ஸ்க்காகவும் கண்டிப்பா நம்ம குழந்தைங்க சாப்பிட்டுருவாங்க. செகண்ட், ட்ரஸ்ட். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம மேல எப்பவுமே ட்ரஸ்ட் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே அளவுக்கு நமக்கும் நம்ம குழந்தைங்க மேல ட்ரஸ்ட் இருக்கணும். அந்த ட்ரஸ்ட் எப்பயுமே மெயின்டைன் ஆகிறதுக்கு எப்பவுமே ஒரு 2-வே கம்யூனிகேஷனோட இருக்கணுங்க. நம்ம குழந்தைங்க சொல்றதையும் நம்ம லிசன் பண்ணணும். நம்ம குழந்தைங்களோட ஃபீலிங்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். குழந்தை தானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம குழந்தைங்க கிட்ட ரொம்ப பாஸியா, ரொம்ப அத்தாரிட்டியா நடந்துக்காம கொஞ்சம் அத்தாரிட்டியோட நம்ம குழந்தைங்க எப்படி சொன்னா கேட்பாங்களோ அப்படி சொல்லணும். அதே நேரத்துல ப்ளீஸ் பண்ணி அம்மாக்காக இதை செய் அந்த மாதிரியும் சொல்லக்கூடாது. நம்ம குழந்தைங்க தான் தனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி அப்படியே மாறிடும். அந்த விஷயத்தையும் பண்ணிடாதீங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அத்தாரிட்டி, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோட நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போது கண்டிப்பா நம்ம குழந்தைங்க அதை கேட்பாங்க. நம்ம மேல இருக்கிற ட்ரஸ்ட்டும் குறையாது. தேர்ட் ஒன், ஹோலிஸ்டிக். ஹோலிஸ்டிக்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம எப்பவுமே நம்ம குழந்தைங்க ஒரு விஷயம் தப்பு பண்றாங்க, இல்ல பேட் பிஹேவியரை ஃபாலோ பண்றாங்கன்னா, ஐயோ தப்பு பண்றாங்களே, இதை பண்றானே, இதுக்கு பதில் இப்படி பண்ண அப்படி பண்ண, இதெல்லாம் நம்ம யோசிப்போமே தவிர நம்ம குழந்தைங்க அதை ஏன் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்கன்னு நிறைய நேரங்கள்ல யோசிக்கிறது இல்லை. அதை நம்ம யோசிச்சோம்னாலே அதை ஈஸியா எராடிகேட் பண்ணிடலாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்கிட்ட ஒரு பேரண்ட் வந்து கேட்டாங்க, என் பையனுக்கு நான் பாட்டி ட்ரைனிங் கம்ப்ளீட்டா அவனுக்கு நான் ட்ரெயின் பண்ணிட்டேன், அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் ரீசன்ட் டேஸ்ல அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான், என்கிட்ட ரெஸ்ட் ரூம் வந்து இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இந்த விஷயத்துல நம்ம ஏன்றத பார்ப்போம். அவங்க அம்மா கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க பையனுக்கு பாட்டி ட்ரெயின் பண்ணி, பட் இருந்தாலும் இப்ப அவங்க பையன் சொல்றது இல்ல, அகெயின் பாட்டி ட்ரைனிங்கை நம்ம ட்ரெயின் பண்ணணும்ன்றத அவங்க கோலா வச்சிருக்காங்க. ஏன் இப்ப இன்ஃபார்ம் பண்றது இல்ல அப்படின்றத பார்ப்போம். வின்டர் சீசன்ல நம்ம குழந்தைங்க அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போய் பேண்ட்டை கலட்டி போட்டு மாட்டுறதுக்கே சம்டைம்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிக்காது, அதனால கூட இருக்கலாம். செகண்ட், அவங்க ஏதாவது என்கேஜ்டா விளையாண்டுட்டு இருந்திருக்கலாம், அதை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாம சம்டைம்ஸ் இன்ஃபார்ம் பண்ணாம விட்டுருவாங்க. தேர்ட், நெகட்டிவ் அட்டென்ஷனை தான் பக்கம் கொண்டுட்டு வர்றதுக்காக கூட சில குழந்தைங்க பண்ணுவாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க அட்டென்ஷன், பேரண்ட்ஸ்ல இருந்து அட்டென்ஷன் இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து அட்டென்ஷன் இல்லாம இருந்திருக்கலாம். நெகட்டிவ் அட்டென்ஷன்றது குழந்தைங்களுக்கு தெரியாது. நெகட்டிவ் அட்டென்ஷன் கூட நம்ம குழந்தைங்களுக்கு சில நேரங்கள்ல பிடிக்கும். அவங்களுக்கு தேவை அட்டென்ஷன், அதுக்காக கூட அந்த குழந்தை பண்ணிருக்கலாம். இதை பத்தி நம்ம யோசிக்கும் போது அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு இப்ப 2ஆவதா ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை கிட்ட என்னோட அட்டென்ஷன் அதிகமா போனனால கூட இருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சது, ஓகே ஃபர்ஸ்ட் பையன் மேல நம்ம ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருந்தோம், பட் இப்ப அது குறையும், அந்த அட்டென்ஷனுக்காக அவன் பண்றான்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்க பையனுக்கு இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷனை அவங்க கொடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தையோடையும் சரி, 2ஆவது குழந்தையோடையும் சேர்ந்து நிறைய விஷயங்களை பண்ணலான்றதுக்கு பிளான் பண்றாங்க. செகண்ட், வின்டர் சீசனா இருந்தாலும் சரி, சம்மர் சீசனா இருந்தாலும் சரி, தான் பையன் ஈஸியா ரிமூவ் பண்ணி போயிட்டு வர மாதிரியான நைட் பேண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென்
அவங்க பையன் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா அந்த பாத்ரூம் என்விரான்மெண்ட் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நிறைய ஸ்டிக்கர்ஸ், எங்க சம்டைம்ஸ் பாத்ரூம்குள்ள வெஸ்டர்ன் பாத்ரூம்ல குழந்தைங்க சில நேரங்கள்ல உள்ள விழுந்துருவோமோன்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கான டாய்லெட் சீட் எல்லாமே உண்மையோட அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி அவங்க டாய்லெட்ல கொஞ்சம் செட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பையன் டாய்லெட்டோட என்விரான்மெண்ட்டுக்கா இருக்கட்டும், இல்ல தனக்கு அம்மா கிட்ட இருந்து அந்த நெகட்டிவ் அட்டென்ஷன் வேண்டாம், நம்மளே போயிடலாம் ரெஸ்ட் ரூம்க்குன்றதுக்கா இருக்கட்டும், அழகா அவங்க அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போக ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த மாதிரி தாங்க நம்ம குழந்தைங்க கிட்டயும் ஒரு பேட் பிஹேவியரா இருக்கட்டும், இல்ல ஒரு பேடான விஷயத்த ரிமூவ் பண்றதுக்கா இருக்கட்டும், நம்ம குழந்தைங்க இப்படி பண்றாங்க, இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்றதுக்கு பதில் ஏன் பண்றாங்கன்றதை தெரிஞ்சுட்டு அது ரிலேட்டடா நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம குழந்தைங்களும் அந்த விஷயங்கள் செய்யறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த டெக்னிக்கா, இந்த ஆக்டிவ் பேரண்டிங்க உங்க குழந்தைங்க கிட்டையும் யூஸ் பண்ணி பாருங்க. நானும் ஒர்க் ஆன் பண்ண போறேன். நிறைய மதர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்போது கண்டிப்பா நமக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. டிப், இந்த ஆக்டிவ் பேரண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இது மாதிரி நிறைய பேரண்டிங் டிப்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஷேர் டு த பேரண்ட்ஸ் who need to see this.